சற்று முன் வெளியான தகவல். பெண்களுக்கு தமிழக அரசு சொன்ன மகிழ்ச்சியான தகவல். மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் குறித்து வெளியான அறிவிப்பு. அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை தொடர்பாக தமிழக அரசு முக்கிய முடிவை வெளியிட்டுள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் முக்கிய வாக்குறுதியாக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பதை திமுக அறிவித்தது. எனவே பதவியேற்ற முதல் நாளே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போதே பெண்களுக்கு மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். இதையடுத்து 2021ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி இந்த திட்டம் அமலுக்கு வந்தது. இந்த திட்டத்தின் கீழ் நகரப்புறங்களில் வெள்ளை போர்டு பேருந்துகளிலும் கிராமப்புற அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம். 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சுமார் 482.34 கோடி பயனர்களை மகளிர் மேற்கொண்டதாகவும், பணிபுரியும் மகளிர் மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவியர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த இலவச பயண திட்டத்தின் கீழ் இதுவரை 29.12 லட்சம் இலவச பயனர்களை திருநங்கைகள் பயன்படுத்தி கொண்டுள்ளனர் என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. தொடர்ந்து மகளிர் இலவச பயணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரூபாய் 1600 கோடி வரை போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதியை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தலைநகர் சென்னையில் நாள்தோறும் 3232 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகள் எண்ணிக்கை சுமார் 1500ஆக உள்ளது. தற்போது இயக்கப்படும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளுடன் கூடுதலாக 174 பேருந்துகளை விடியல் பயண திட்டத்தில் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது. பயனர் எண்ணிக்கையும் வருவாயும் குறைவாக உள்ள வழித்தட பேருந்துகளில் இயக்கப்படும் விரைவு பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் விடியல் பயண திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த பேருந்துகளை ஏற்கனவே இயக்கும் வழித்தடத்தில் இயக்கலாம். கூடுதல் நெரிசல் மிக்க வழித்தடங்களில் தேவையற்ற இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகர் பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. விடியல் பயணத்திட்ட பேருந்துகளின் பயணியர் எண்ணிக்கையில் பெண் பயணியர் எண்ணிக்கை சராசரியாக 63 விழுக்காடாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க ரூபாய் 498 கோடி ஒதுக்கீடு. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவர். அதாவது தமிழகத்தில் கடந்த ஆண்டு பெங்கல் புயல் காரணமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. இதனால் விவசாயிகள் பெரிதும் அவதியடைந்தனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம்
எழுதியது. இதற்கிடையே டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க ரூபாய் 498.8 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 498.8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிவாரணம் வழங்குவதன் மூலம் 5,18,783 விவசாயிகள் பயன்பெறுவர். மானாவாரி பயிர் ஏக்கருக்கு ரூபாய் 8,500, நெற்பயிர், பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ரூபாய் 17,000 நிவாரணம் வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டுதாரர்களின் சுய விபரம் பதிவு துவங்கியது. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் தங்களின் சுய விபரங்களை இ-KYC மூலம் பதிவு செய்ய வேண்டும் என கலெக்டர் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரேஷன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து கோவை மாவட்ட வழங்கல் அலுவலர் கூறியதாவது: கோவையில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் அனைத்து கார்டுதாரர்களும் KYC பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகும். இந்த பணியை விரைந்து முடிக்க அனைத்து தாசில்தார் அலுவலகங்களுக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டு நேற்று முதல் பணி தொடர்ந்து வருகிறது. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் முழு விவரம் மொபைல் எண்ணுடன் பதிவு செய்ய வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுகிறது அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.